செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 2 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நீதியான தண்டனை வரப்பட்டதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க, முதலாவது கட்டல் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அழைத்து கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரவினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுப்பது மட்டுமாய் இருக்கிற இவ்வளவு பெரியதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை நாம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதுல சில தலைப்புகளின் அடிப்படையில நாம தியானித்து வருகிறோம். வசன வசனமாக, வார்த்தை வார்த்தையாக, வேர்ட் ஸ்டடி அடிப்படையில இதை செய்யலாம். அப்படி செய்யறதுக்கு பைபிள் ஸ்டடி நம்ம எடுக்க போறோம். நிச்சயமாய் ஒரு நாள் அந்த ஒரு விதத்திலும் இந்த புஸ்தகத்தை நாம ஆராய போகிறோம். ஆனால் இந்த முறை ஒரு டாபிக்ஸ் அடிப்படையில இந்த இந்த ஆசிரியர் வந்து ஒரு காரியங்களை வெளிப்படுத்தும்படியாய், இதை வாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், தெரிந்து கொள்ளும்படியாய், கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளும்படியாய், கிறிஸ்தவ விசுவாசம் எப்படிப்பட்டது, அதுல இருக்கிற ஆழமான சத்தியங்கள் என்ன, அதுல இருக்கிற ஆழமான உண்மைகள் என்ன அப்படின்ற அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறாரு. ஒரு ஃப்ளோல போறார். அதே ஃப்ளோல தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதுல கடைசியா பாத்தீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை பற்றிய அறிவு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கொலைசேருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் கூட பாத்தீங்கன்னா, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது அப்படின்ட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவனை ஒருவரும் ஒரு நாள் கண்டதில்லை, காண முடியாது. ஏன்னா அவருடைய பரிணாமமே வேற ஒரு பரிணாமத்துல இருக்கிறாரு. நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு விதத்துல தேவன் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரு. தன்னுடைய வார்த்தையாகிய தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம வசனத்தின் மூலமாய் நாம இன்னைக்கு காண்கிறோம். அன்னைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பாக லிட்ரலா அவங்க கண்ணால பார்த்தாங்க. இன்னைக்கு நாம் வசனத்தின் மூலமாய் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படி நாம பார்க்கிறது மூலமாய் பிதாவை நாம பார்க்கிறோம். பிதாவை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய திட்டத்தை எல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம தெளிவாக நாம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றிதான ஒரு தெளிவான உபதேசத்தை தான் இந்த 1ஆம் அதிகாரத்துல அவர் வந்து இந்த ஆசிரியர் எழுதுறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை காட்டிலும் அவர் மேலானவர். வசனங்களின் அடிப்படையில பழைய ஏற்பாட்டுல கோட் பண்ணியிருக்கிற வேத இந்த எபிரேயர் நிருபமே அப்படிதான். புதிய ஏற்பாட்டுல வேற எந்த நிருபத்தின், எந்த புஸ்தகத்தின் இல்லாத ஒரு சிறப்பு இதுல நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, நிறைய பழைய ஏற்பாடு வசனங்கள் அப்படியே வேர்ட் பை வேர்டு இதுல கோட் பண்ணியிருப்பாங்க. பழைய ஏற்பாட்டுல சங்கீத புஸ்தகங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகங்கள்ல இருக்கிற அந்த வசனங்களை வேர்ட் பை வேர்டு இங்க அப்படியே லிட்ரலா கோட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து யாரு? அவர் வந்து தீர்க்கதரிசிகள். நீங்க இது வரைக்கும் இது ஏன்னா எபிரேயர்கள் இந்த பின்னணியெல்லாம் நம்ம நல்லா தெளிவா பார்த்துட்டோம். அதனால அந்த ஃப்ளோ அந்த அந்த ஒரு இது உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்ட், அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மனதில் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்ப இந்த எபிரேயர்கள் இவங்களுக்கு வந்து புதுசா ஒன்றும் அறிவிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் அறிமுகம் தான். அந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்றத காண்பித்து கொடுக்க வேண்டிய அவசியம் அங்க இருக்கு. ஏன்னா இவர்கள் வந்து ஒரு ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. நம்ம சரியான மார்க்கத்துல இருக்கிறோமா, சரியாதான் நம்ம பின்பற்றுகிறோமா அப்படின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏற்படுகிற சில குழப்பங்கள்ல தெளிவடைகிறதுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு. அப்ப நீங்க அறிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்றத சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா
இந்த தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல, தேவ தூதர்களை காட்டிலும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலானவர் அப்படின்ட்டு இந்த ஆசிரியர் தெளிவாக காண்பித்து கொடுக்கிறார். ஏன்னா தேவ தூதர்கள் பிரம்மாண்டமானவர்களாய் அறியப்படுறாங்க. அவங்களாம் மகத்துவமுள்ள செய்கைகளை செய்கிறவர்களாய் அறியப்படுறாங்க. ஒரு தேவதூதன் வெளிப்பட்டா அவனுடைய அந்த தேவதூதனுடைய செயல் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்ன்றது நம்ம அநேக காரியங்கள்ல நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல நம்ம பார்க்கலாம். இப்படி நிறைய விதங்கள்ல தேவதூதர்களை குறித்ததான ஒரு அறிவு, ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கு, நமக்கும் இருக்கு. ஆனா அவர்கள் தொழத்தக்கவர்கள் அல்ல. அவர்களை தொழுகக்கூடாது, அவர்களை வணங்கக்கூடாது, அவர்களிடத்துல ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடாது. இதை அவங்களே விரும்ப மாட்டாங்க. நீங்க ஏன்னா வேதத்துல அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சில நேரத்துல அவர்களுடைய மகத்துவத்தை பார்த்து அவர்களை வணங்கும் பொழுது, அதை செய்யாத, பிதாவாகிய தேவன் ஒருவரை மாத்திரம் நீ தொழுந்து கொள்ளு, என்னை தொழாத, நானும் உன்ன மாதிரிதான் அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாருக்கும், அதாவது நமக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அதாவது தேவ தூதர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகள் அப்படின்ட்டு தான் பரிசுத்த வேதாகமம் போதிக்குது. இப்படி இயேசு கிறிஸ்துவின் மேன்மை பற்றி பேசிட்டு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இந்த வசனங்கள்ல 2வது அதிகாரத்துல ஆரம்பிக்கிறாரு. இதுல வேர்ட் பை வேர்டா பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல ஆராய்ந்து நாம அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் இதுல இருக்கிற கான்செப்ட் அடிப்படையில நாம பார்க்க போனா ரட்சிப்பை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்த, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு வேத வசனம் நமக்கு போதிக்குது. ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால நான் டைரக்டா பரலோகம் போயிட முடியுமா? எல்லாம் சொல்றோம் ரட்சிக்கப்படுங்க, பரலோகம் போறதுக்காக நீங்க ரட்சிக்கப்படுங்க. இந்த பூமியில ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரட்சிப்பு அவசியம் அப்படின்ட்டு நம்ம போதிக்கிறோம். இப்ப நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எதை கொடுத்து நான் ரட்சிக்கப்பட முடியும்? எதையும் கொடுத்து நான் ரட்சிக்கப்பட முடியாது. எந்த விலைக்கரையும் நம்ம கொடுக்க முடியாது. எந்த பணமும் கொடுக்க முடியாது. தேவையில்ல. ரட்சிப்புன்றது இலவசம். ஏன் இலவசம்? அது மலிவானது கிடையாது. அது விலையேற பெற்றது. நம்மளால அதுக்கான விலைக்கரையத்தை கொடுக்க முடியாது. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காய் சிந்தி இந்த ரட்சிப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு அடிப்படையாய் தெரிந்திருக்க விஷயம்தான். ஆனா ரட்சிப்பு நிறைவேற வேண்டிய அவசியம் ஒண்ணு இருக்கு. ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் ஒண்ணு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த நபர் இந்த பகுதியில இந்த வேலைக்கு அப்பாயிண்ட் செய்யப்படுறார் அப்படின்ட்டு ஒரு ஆர்டரை கொடுக்குறாங்க. இந்த ஆளு ஆர்டரை வாங்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருக்கிறாரு, வேலைக்கே போல அப்படின்னா அது எந்த விதத்துல அது அந்த ஜியோ எந்த விதத்துல செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டா அது உண்மைதான். கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது உண்மைதான். அது ஆர்டர் பாஸ் பண்றது உண்மைதான். அதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு, அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு காரியம் எல்லாமே இருக்கு. அது 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 ஒரு ஒரு போலீஸ் ஆபீசர்னா அந்த 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 சார்ஜ் எடுத்து அதுக்கான இதை செய்ய முடியும். ஒரு ரெவென்யூ ஆபீசர்னா அதை செய்ய முடியும். ஒரு வட்டாட்சியராக பொறுப்பெடுக்கிறாருன்னா அதை செய்ய முடியும். அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான எல்லா இதுவும் அந்த ஆர்டர்ல இருக்கு. ஆனா வாங்கிட்டு நான் சும்மா உட்கார்ந்து இருப்பேன், எனக்கு எல்லாமே நடக்கணும், நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா எனக்கு பவர் இருக்கு அப்படின்னு நம்மள யாரும் சொல்ல முடியாது. ஒரு கட்டத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணிரும், இவன் வேலைக்கே வரல, இவன் டியூட்டில ஜாயின் பண்ணவே இல்லைன்ட்டு என்ன பண்ணிரும், தூக்கி விட்டுரும். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் இனிமே நம்முடைய பாவங்களுக்காகவோ இனிமே நம்முடைய நல்வாழ்வுக்காக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து நம்முடைய கரங்கள்ல கொடுத்துட்டாரு. நம்மளோட ரட்சிப்புக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டாரு. இப்ப நம்முடைய இருதயத்துல விசுவாசிச்சு நாவினால இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்யும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுறோம். வேதவசனம் அப்படிதான் நமக்கு போதிக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும், மனப்பூர்வமாய் விசுவாசிக்கணும். யாரோ சொல்றதுக்காக சரி போயிட்டு வருவோம் அப்படின்றதுக்காக இல்ல. ஏதோ சொல்றாங்க அது கேட்போம் அப்படின்றதுனால போயிட்டு கிடையாது. ரட்சிப்புன்றது அப்படி கிடையாது. ரட்சிப்புன்றது பர்சனல் கனெக்ட். ஒருத்தர் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கிறதுனாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவாங்கன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது.
நிறைய நேரத்துல சொல்றாங்க, கிறிஸ்தவத்தை வந்து கட்டாயப்படுத்துறாங்க. அ அ ரிலிஜியஸ வந்து அவங்க வந்து போய் கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. சொந்த குடும்பத்திலே கட்டாயப்படுத்த முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்திலேயே தான் பிள்ளைகள நீ கிறிஸ்தவனா இரு அப்படின்ட்டு போதித்து வழி நடத்த முடியும். வசனத்த சொல்லிக் குடுக்க முடியும். பாடல் பாட வைக்க முடியும். சபைக்கு வந்து உட்காருன்னு சொல்ல முடியும். சத்தியத்தை கேளுன்னு சொல்ல வைக்க முடியும். வசனத்த ஒப்பு வை அப்படின்னு சொல்ல வைக்க முடியும். இதெல்லாம் நம்ம முயற்சி எடுக்க முடியும். ஆனா, அந்த குழந்தை வளர்ந்து, அது தன் இருதயத்தில இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு, தன் நாவினாலே இவரை நான் பின்பற்றுகிறேன் அறிக்கை செய்தால் மட்டுமே ரட்சிப்பு. குடும்பத்தில பிறந்தாலே ரட்சிப்புன்றது கிடையாது. அப்ப சொந்த குடும்பத்திலேயே என்ன ஆயிருது? அப்படிப்பட்ட கம்பல்ஷன் கிடையாது. அந்த விதமான ஒரு ஒரு வற்புறுத்துதல் கிடையாது. வழி நடத்துறோம். ஆனா, அவங்களுடைய ஆத்துமாக்கு அவங்க அவங்க உத்தரவாதமா இருக்கிறாங்க. அவங்கவங்க ஆத்துமாக்கு அவங்கவங்க உத்தரவாதம். யாரு இன்னொரு ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் எடுக்கவே முடியாது. அப்ப ரட்சிப்புன்றது இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியம். அதை குறித்து இன்னும் அநேக காரியங்கள, அதுல இருக்கிற என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கு, அதுல எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், எப்படி அத நிறைவேற்றணும், அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியர் ஒரு விஷயத்த லைட்டா அப்படி ஒரு டச் பண்ணிட்டு போறாரு. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர பத்தி பேசிட்டு போறாரு. பிதாவாகிய தேவன பத்தி நமக்கு தெரியுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பத்தி நமக்கு புரியுது. ஓரளவுக்கு நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். பிதாவாகிய தேவனும் நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம் நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரு காலகட்டத்தில நம்ம அவரோடு கூட போனா கூட, அவரோடு கூட இருக்கும்போது கூட எல்லாமே எனக்கு தெரியும்ன்ட்டு நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா, அ அவர் சிருஷ்டிகர். நாமெல்லாம் சிருஷ்டிகள். சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவரால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்ப அ தொடர்ந்து நம்ம அவர அறிந்து கொண்டே இருக்கிறோம். அவர புரிந்து கொண்டே இருக்கிறோம். டெவலப் ஆகிட்டே இருக்கிறோம். அ இங்க இயேசு கிறிஸ்துவ பற்றியான உபதேசம் வந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவர் பற்றி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும். வேற ஒரு தேற்றவாளர் வந்து உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார்." அப்படின்ட்டு யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் என்ன பண்றாராம்? கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறாரு அப்படின்ட்டு வேத வசனம் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை குற்றப்படுத்துகிறது இல்ல. நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்துகிறதற்கும், குற்றப்படுத்துகிறதற்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டித்து உணர்த்தும் பொழுது, நாம தவறான பாதையில போகும்பொழுது, என்ன செய்றோம்? ஆவியானவர் என்ன செய்றாரு? "ஏம்பா நீ இப்படி போகக்கூடாது. இது நீ செய்யக்கூடாது." கிருபைன்றதே அதானே. கிருபைனா என்ன? நமக்கு சரியான வழியை காண்பித்து, பாவத்தில நாம மாண்டு போகாதபடிக்கு, பாவத்தின் வழியிலே நாம பின்பற்றாதபடிக்கு, நமக்கு சரியான வழியை காண்பிக்கிறது தான் கிருபை. பரிசுத்த ஆவியானவர் அதான் செய்றாரு. நமக்கு கண்டித்து உணர்த்துறார்ன்னா, நம்மளை குற்றப்படுத்துறது கிடையாது. "நீ ஒண்ணுமே கிடையாது. நீ வேஸ்ட்டு. நீ குப்பை. நீ பாத்தியா இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்ட. நீலாம் கடவுளுடைய சமூகத்துல போய் நிக்க முடியுமா?" இது பிசாசானவன் செய்றது. பரிசுத்த ஆவியானவர் செய்யறதுக்கும், பிசாசு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எப்படியாவது நம்மள பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்துல நிற்கும்படி நமக்கு உதவி செய்கிறாரு. ஆனா பிசாசு என்ன பண்றான்? எப்படியாவது தேவனுடைய சமூகத்துல இருந்து நம்மள பின்னாடி வரும்படி, நாம போகக்கூடாதபடி, நாம ஜெபிக்க கூடாதபடிக்கு, நாம ஆராதிக்க கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறான். இந்த 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ரோட்ல போறோம். ஒரு ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்க்கிட்டு இருக்கிறோம். சைன் போர்ட்ல 18 போட்டிருக்கு. அப்ப அது 18 போட்டது எதுக்கு? நம்ம என்ன பண்ணணும்? 100ல போய்க்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் குறைச்சு 80ல போணும்னு காமிக்குது. ஏன்? ஒரு ஒரு டர்ன் ஒரு ஷார்ப் டர்ன் வரப்போது. அப்புறம் 80ன்றது அப்புறம் 60ன்னு வரும். அடுத்தது 40ன்னு வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறையும். அப்ப அந்த சைன் போர்ட்ஸ நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்முடைய அந்த பயணம்ன்றது ஒரு இனிமையான பயணமா இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்ற ஒரு போர்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் என் ஆக்ஸிலேட்டர் பெடல், என் காலு, என் உரிமைன்ட்டு ஒரு அமுக்கு அமுக்குனா, போய் விழ வேண்டியது தான். புரியுதா? இப்ப சில இதுல என் வாழ்க்கை, என் உரிமை அப்படின்ட்டு சில இதுல பேசுறாங்கல்ல. கரெக்ட் தான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உரிமை இருக்கு. எல்லாத்தையும் நம்ம டாமினன்ட் இருக்கிறோம். அந்த ஒரு இது இருக்கணும். அதிகாரத்த எடுத்துக்கணும். ஆனா எதுக்கு எடுத்துக்கணும்ன்றது இருக்கு. கண்டமேனிக்கு வாழ்றதுக்கு நான் என்ன வேணா செய்வேன்றதுக்கு இதுக்கு எல்லாம் கிடையாது. அப்படி செஞ்சா உங்களுக்கும் ஆபத்து, சுற்றி இருக்கிறவரும் ஆபத்து. சமீபத்துல பார்த்தீங்களா, இந்த ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் வந்த பஸ்ல ஒருத்தன் குடிச்சிட்டு போயிட்டு அவன் பண்ண வேலை 20 பேர் செத்துட்டாங்க. சிசிடிவில இருக்கு. அவன் தடுமாறி அவன் பண்ண அவனுடைய துன்மார்க்கமான ஒரு செயலு 20 பேர கொன்றுச்சு. அப்ப பாவம்ன்றது நம்மளை மட்டும் இல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் என்ன பண்ணுது? பாதிப்படைய செஞ்சுருது. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? சரியான பாதைய காமிக்கிறாரு. காமித்து நம்மள
கண்டித்து பாவத்தை குறித்து இது பாவம், இது செய்யாத, இது நீதி. நீதினான ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக சரியாக நிற்கும் நிலையில நீ இருப்பா அப்படின்ட்டு நீதியை குறித்து சொல்றாரு. நியாய தீர்ப்பை குறித்து சொல்றாரு. ஒரு காலத்துல நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரப்போகுது. அப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்க போறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். கர்த்தர் நியாயம் தீர்க்க போறாரு. அதனால உன் வாழ்க்கையை நீ சரியா நடந்துக்கோ, காமிச்சுக்கோ, சரியா புடிச்சுக்கோ, சரியான வழியில இருந்துக்கோ அப்படின்ட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு வழி நடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத நான் போன வாரத்துல சொல்ல ஆரம்பிச்சேன். அவரு பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுனோனே நாம என்னென்னமோ நினைச்சிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுனா இப்படிதான் இருக்கும்ட்டு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல இருக்கிறோம். இதுக்கு நான் சில உதாரணங்களை கூட போன வாரத்துல சொன்னேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றதுக்கு பரிசுத்த வேதாகமும் நமக்கு நிறைய காரியங்களை கற்று தருது. இந்த ஆவியானவர் நம்மளை சரியான பாதையில எப்படி நடத்துகிறாரு, எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் நம்மை சரியான விதத்துல நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிரசங்கம் கேட்டேன். ஒரு ஒரு பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு வாலிப மீட்டிங்ல பேசினாரு. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது எல்லாருக்குமே தெரியும், ஆனா வெளியே போகும்போது தெரியாது. பிசாசு உள்ள வர்றது தெரியாது, ஆனா வெளியே போகும்போது தெரியும் அப்படின்ட்டு அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில சில விஷயங்களை சொன்னாரு. ஆனா இது எந்த அளவுக்கு சரின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு அவர் இது கிடையாது. உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள் இருக்கு. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் வருவாரு. அவன் அந்த மனுஷன் பலத்த கிரியைகளை செய்வான், பலத்த அற்புதங்களை செய்வான், பலத்த காரியங்களை செய்வான், இயற்கைக்கு மாறான காரியங்களை செய்வான். அப்படி செஞ்சுட்டு திரும்பி அவர் என்ன பண்ணுவாரு, வெளியே வந்துருவாரு. இது பழைய ஏற்பாட்டின் போதனை. ஆனா புதிய ஏற்பாட்டுல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்றது கிடையாது. புரியுதா? மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப இன்னைக்கு மாம்சமான யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். ரோமர்கள் நிருபம் முதல் 3 அதிகாரங்கள்ல பாத்தீங்கன்னா, மனசாட்சியும் கூட இருந்து சாட்சி சொல்லுது. குற்றம் ஒன்று குற்றம் இல்லைன்றத என்ன பண்ணுது, காமிச்சு கொடுக்குது. ஒருத்தனை நீ குற்றவாளியை தீர்க்கும் பொழுது 3 விரல் உன்னை நோக்கி காமிக்குதுன்ட்டு ஒரு இது இருக்குல்ல, சேயிங்ஸ் இருக்குல்ல, அது இங்கதான் இருக்குது, ரோமர்ல தான் இருக்குது. நீ ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லும் போதே அது என்ன பண்ணுது, நீ தவறுன்னு உனக்கு தெரியுது. அப்ப நியாய தீர்ப்பு உனக்கு புரியுது. அப்ப நீ என்ன பண்ணக்கூடாது, சரியான வழியில இருக்கணும், நடந்துக்கணும்ன்றத சரியா காமித்துக் கொள்வது. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதருக்கும் செயல்படுகிறாரு. ஆனா நாம அவருக்கு இடம் கொடுக்கிறோமான்றதெல்லாம் விஷயம் இருக்கு. இப்ப ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியாவுக்கு இபி கனெக்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒயர் கம்பம் போட்டு இபி கனெக்ஷன் போட்டுறாங்க. அப்ப அந்த ஏரியாவில் ஃபுல்லு எல்லார் வீட்லயும் என்ன பண்ண முடியும், லைட் எரிய முடியும். எப்ப இபில நம்ம சொல்லி அந்த கனெக்ஷனை நம்ம எடுக்கும் பொழுது நிச்சயமா கரண்ட் எரிய முடியும். ஆனா எங்க இருக்கு, ஆல்ரெடி போட்டு வச்சுட்டாங்க. யாரு கனெக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வீட்டுல லைட் எரியும். இப்ப இதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டு இருக்கிறாரு, எல்லாரோட இருக்கிறாரு, எல்லாரோட இருதயத்தில் இருக்கிறாரு. யார் அவரை பயன்படுத்துறாங்களோ அப்ப அவருடைய செயல்பாடு வெளிப்படுது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டின் சபையை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். புதிய ஏற்பாட்டின் காலகட்டம், இந்த காலகட்டத்துல இவர் வந்துட்டு போற ஆள் கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஆளு. பிதாவாகிய ஸ்தேவானுடைய தரிசனத்துல அவர் காண்கிற ஒரு பெரிய சத்தியத்தங்க சொல்றாரு. பிதாவாகிய தேவனுடைய மகிமையும் அவருடைய வலது பரிசத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எழுது நிற்கிறதையும் லிட்டரலா ஒரு மனுஷனாய் காண்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம பூமியில நம்ம கூட வாசம் செய்கிறவர் யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். நமக்குள்ளாக வாசம் செய்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் குற்றம் எப்படி நடக்குது அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். இதுக்குதான் வசனம் சொல்லுது, சூடுண்ட மனசாட்சின்னு ஒண்ணு சொல்லுது. ஒருத்தன் இந்த ஆவியானவரை பயன்படுத்துறதே இல்லை. ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்ற அறிவே இல்லாம, அவர் இருக்கிறாருன்ற தெளிவே இல்லாம போயிடுறான். சில இதுல அவர் உணர்த்துறாரு, அதை கண்டுக்காமலே போயிடுறான். சில நேரத்துல ஆவியானவரை சொல்றதை கேட்டு வாழ்ந்தவனும் ஒரு காலகட்டத்துல சூடுண்ட மனசாட்சி ஆயிடுறான். சூடுண்ட மனசாட்சினா என்ன அப்படின்னா, ஒரு போதகர் அருமையான ஒரு விளக்கம் சொன்னாரு. காஃபிய முத எடுத்து நல்லா மடமடன்னு குடிச்சிருங்க, சூடா
வாயெல்லாம் பொத்து போயிரும், வாயெல்லாம் மரத்து ஒரு மாதிரி ஆயிரும். நீங்க அதே தொடர்ந்து செய்யுங்களேன். தொடர்ந்து நீங்க செய்ய 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 ஒரு கட்டத்துல என்ன ஆயிரும், சுட சுட நீங்க அடுப்புல இருந்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அடுப்புல இருந்து டைரக்டா காஃபி எடுத்து அப்படியே குடிப்பாங்க. அந்த குளிர் பிரதேசத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்படியே எங்கேயா போனா அப்படி ஊத்தி இப்படி குடுத்தா டப்புனு எடுத்து வாயில வச்சுருவாங்க. நமக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இது? ஏன்னா அவங்களுக்கு அது செஞ்சு செஞ்சு பழகிருச்சு. நாக்கு, உதடெல்லாம் அந்த சூட்டுக்கு அடாப்ட் ஆயிருச்சு. இப்ப மறத்து போச்சு. அதுக்குன்னு சூடு இல்லாம இருக்குதான்னு கேட்டா சூடு இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த உணர்வு இல்ல. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடு. செயல்பாடு எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து தான் உணர்த்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் சரியான வழி காட்டுறாரு. ஆனா என்ன பண்ணல, அவர் கண்டித்து உணர்த்தியும் திரும்ப 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 அதே பாவத்திலே இருந்து திரும்ப திரும்ப அந்த ஒரு பிராக்டிஸ் பண்ணி பண்ணி இப்ப அவர் கண்டித்து உணர்த்துறது விலகல. இப்ப உணரல. உணர்வு இல்லாத இருதயம் ஆயிருச்சு. இது ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப டேஞ்சர். இல்லாதவங்க கூட பெற்றுக்கொள்ளாதவங்க கூட ஒரு காலத்துல பெற்றுக்கொள்றதுக்கு வழி இருக்கு. ஆனா உணர்வு இல்லன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப கஷ்டம். உணர்வே இல்ல அப்டின்னா, அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா அது? அந்த பாவம் செய்றோம். இது பாவம்ன்ற உணர்வே இல்ல அப்டின்னா, அது எவ்வளவு பெரிய இது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம ஒரு விதத்துல கற்பனை செய்துகிட்டு இருக்கிற மாரி அவரு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு விதங்கள்ல நமக்கு அவரு கிரியை செய்கிறவரா இருக்கிறாரு. எபேசியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, நாம 13ஆம் வசனத்துடைய பின்பகுதியில பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நாம் கர்த்தருக்குள்ளாக முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். 14ஆம் வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ். நம்முடைய சுதந்திரம் என்ன? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆவியானவர் என்ன பண்றாரா? அச்சாரமா இருக்கிறாரு. அச்சாரம்னா என்ன? உரிமை உயில் மாதிரி, பத்திரம் மாதிரி. ஒரு இடத்த ஒருத்தருக்கு எழுதி கொடுக்குறாங்க. இந்த 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 அடி அகலம், எத்தனை அடி நீட்டு உனக்கு தான்பா அப்படின்ட்டு உரிமை ஆகுது. அது எப்ப உரிமை ஆகுது? வாயினாலும் சொல்றது ஒரு காலத்துல இருந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு செல்லுபடி ஆகுது. இன்னைக்கு கரெக்ட்டா எழுதி கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி முத்திரை போட்டு குடுத்தா அது அது செல்லுபடி ஆகும். எவனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க இருந்து நம்மள தொரத்தவே முடியாது. ஏன்னா நமக்கு ரிஜிஸ்டர் ஆகி வந்துருச்சு. அதே போல பரலோக ராஜ்யத்தை நமக்கு அந்த சுதந்திரத்தை, அந்த இன்ஹெரிட்டன்ஸை நமக்கு முத்திரை போடுறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நமக்கு அச்சாரமா இருக்கிறார். அந்த அந்த காரியங்கள்ல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் செயல்படுறாரு அப்படின்னா, போன வாரத்துல நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் சொல்ல நினைக்கிறேன். நம்முடைய ரட்சிப்பை அவர் வந்து என்ன பண்றாரு? பூரணப்படுத்துகிறார். நம்முடைய ரட்சிப்பை அவரு உறுதி செய்கிறார். கண்டித்து உணர்த்தி எல்லாவற்றிலும் மறுபடியும் சொல்றேன், குற்றப்படுத்தல. நம்ம அநேக நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவருடைய பெயரை வச்சுக்கிட்டு சபையில குற்றப்படுத்திட்டு இருப்பாங்க. நீ அப்படி, நீ இப்படி, நீ தகுதி இல்ல, அப்படி இப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி உங்களை தகுதிப்படுத்துறார். எக்யூப் பண்றாரு. எந்த அளவுல இருக்கிறோம், நாம இன்னும் எந்த அளவுல மாறணும் அப்படின்ட்டு நம்முடைய ஆவியினுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் இணைந்து செயல்பட்டு இப்ப நம்மள அந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு உதவி செய்யறார். 2வது நாம் தேவனோட சரியான உறவுல இருக்கிறதற்கு இந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இது 2த்தையும் நம்ம போன வாரத்துல பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு லாங் பேசேஜ் ஃபுல்லும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, திருப்பி வாசிக்க தான் போறோம். அதனால இப்ப வாசிக்க வேணாம். இந்த 2 காரியத்தை நம்ம போன வாரத்துல பார்த்தோம் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ரட்சிப்புல நமக்கு ரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு கூட சரியான உறவுல நாம வாழ்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிறார். 3வது இந்த பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்துல நாம் தெளிவடைகிறதற்கு நமக்கு உதவி செய்கிறார். வேத வசனத்துல தெளிவடைகிறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேமா லோகோஸ்னு 2 இருக்குது. 2 கிரேக்க வார்த்தைகள் இருக்கு. ரேமானா உரைக்கப்பட்ட வார்த்தை, லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. இந்த 2மே ஒண்ணுதான். இதுல மாற்றமே கிடையாது. ரேமாவையும் லோகோஸையும் போட்டு நம்ம போட்டு குழப்பிக்க கூடாது. சில இடத்துல சொல்லுவாங்க, வேத வசனம் இப்படி சொல்லுது, ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு புதுசா ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இதுக்கு விரோதமாய், இதுக்கு புறம்பாய், இதுக்கு வெளியில எந்த வெளிப்பாடும் கிடையாது. எல்லா வெளிப்பாடும் இதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஓல்டு நம்ம நினைச்சோம்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் வேற யாரும் இல்லை. ஏன்னா இதுல இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதுல இருக்கிற சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு இன்னும் விளங்காத காரியங்கள் நிறைய இருக்கு. அப்ப வேத வசனம் எழுதப்பட்ட வார்த்தை, அது உரைக்கப்பட்ட வார்த்தையில உறுதிப்படுது. உரைக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தையாக உறுதிப்படுது. என்னை குறித்து சாட்சி சொல்கிறவைகளும் இவைகளே, வேத வசனங்களே, பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார் அப்படின்ட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரங்கள்ல நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப சொல்லப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் வெவ்வேறாக இருக்காது, ஒரே காரியமா தான் இருக்கும். இது நம்ம நிறைய காரியங்கள்ல பார்த்திருக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதாயிரா என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு வார்த்தையின் உறுப்புகளும், அதாவது எபிரேயத்துல யோடுன்னு ஒரு எழுத்து இருக்கு. யோடுன்றது ரொம்ப சின்ன எழுத்து, சும்மா நம்ம ஒரு கமாவே மேல தூக்கி போட்டா அப்படி இருக்கும், அவ்வளவு சைஸ் தான் இருக்கும், சின்ன எழுத்து அந்த யோடுன்ற எழுத்து. அதான் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும்னா அந்த அதான் யோடு. அப்ப எல்லாமே தேவனுடைய ஆவியினாலதான் எழுதப்பட்டிருக்கிறதுன்றது நம்ம விசுவாசிக்கிறோம். இது எபிரேயருக்கு எழுத நிருபத்தை நான் முதலாவது இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது கூட, இதை யார் எழுதுனது, அப்போலோ எழுதினாரா, பவுல் எழுதினாரா, இல்ல யார் எழுதுனது அப்படின்ற ஒரு பெரிய தர்க்கங்கள் கேள்வி வருது. ஆனா ஒரே ஒரு பெரிய விளக்கம் என்ன, இது பரிசுத்த ஆவியானவர் எழுதினாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா பரிசுத்த வேதாகமத்துல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதலாவது புஸ்தகம் யோபு புஸ்தகம். அது கிட்டத்தட்ட ஆபிரகாம் காலத்திற்கு முன்னாடி அப்படின்ட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கடைசியா எழுதப்பட்ட புஸ்தகம் கிபி 100 95 96 97 அப்ப எழுதுற யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் தான் கடைசியா எழுதப்படுது. அப்ப கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கேப் இருக்கு. 40 மேல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. சிலர் சொல்றதை அப்படியே கேட்டு எழுதுறவங்க இருக்காங்க, ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க. இப்பெல்லாம் சேர்ந்தா இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம கையில 66 புத்தகங்கள் இணைக்கப்பட்டு ஒரே புத்தகமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாவற்றுக்கும் அத்தாரிட்டி யாரான்னு கேட்டா பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த ஆவியானவர் ஒரு இடத்துல இல்ல, இந்த ஆவியானவர் எப்படி செயல்படுறாருன்றத 2ஆம் வசனமே சொல்லுது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மத்தியில அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன, தேவனுடைய சிருஷ்டிப்புகள்ல தேவனுடைய நன்மையை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய உண்மையை, தேவனுடைய நல்ல தன்மைகளை வெளிப்படுத்துவது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப எல்லாவற்றிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எல்லார் மேலும் இருக்கிறாரு, எல்லாரோடும் கூட இருக்கிறாரு. அவர் எடுத்து பயன்படுத்த வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்கு. இந்த பரிசுத்த வேதாகமம் முழுக்க இந்த தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய வார்த்தைன்றது இந்த ஆவியானவர் மூலமாய் தான் எழுதப்படுது. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் புஸ்தகம் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியே 27ஆம் வசனம் வாசிங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு புரிந்தபடியே அவரில் நினைத்திருப்பீர்களாக. பைபிளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. பைபிளை வியாக்கியானம் செய்யறதுக்கு எக்ஸிஜீசஸ் சொல்லுவாங்க, ஹோமோலிட்டிக்ஸ், ஹெர்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் இறையியல் படிப்புல கற்று தருவாங்க. வேதத்தை வியாக்கியானம் செய்யறது, பிரசங்க இயல், பிரசங்க கலை, இது மாதிரியான காரியங்கள் இருக்கு. இதுல ஒரு காரியம் முக்கியமானது என்னன்னா, பைபிள் எக்ஸ்பிளைன் இட் செல்ஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வேதம் தன்னைத்தானே வியாக்கியானம் செய்து கொள்ளும். சில இதுல நமக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு மைண்ட் செட்ல இல்லைன்னா நமக்கு புரியாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம வாசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நான் சொல்றேன், வேதம்ன்றது எல்லாருக்கும் புரியக்கூடியது. ஏன்னா எனக்கே புரிஞ்சிருச்சே, எனக்கே புரியுதே. சில இடத்துல வாசிக்கும் போது எனக்கே புரியுதே, அப்போ எல்லாருக்குமே புரியுன்றது, உலகத்துல எல்லாருக்குமே புரியுன்றது நான் நம்புறேன். சில இதுல வாசிக்கும் பொழுது நமக்கு பிரசங்கங்கள் தேவை, விளக்கங்கள் தேவை, நிறைய காரியங்கள் நமக்கு கேட்டுட்டே இருக்கணும். நான் நிறைய பிரசங்கங்கள் கேட்பேன். என்னுடைய தனிப்பட்ட நேரங்கள்ல நிறைய பிரசங்கங்கள் கேட்கறதுல நான் நேரத்தை செலவு போடுவேன். வேதத்தை வாசிக்கிறதுல நேரத்தை செலவு போடுவேன். நிறைய பிரசங்கம் கேட்கணும். ஆனா அது பிப்ளிக்கலா இருக்கணும். இன்னைக்கு பிரசங்கம் கேட்கறோம்ன்றது பேர்ல இன்னைக்கு எதையோ கேட்டு இருக்க கூடாது. அது வசனத்தின் அடிப்படையில இருக்கா அப்படின்ட்டு நாம தெளிவா இருக்கணும். அது வேற இன்னைக்கு சொல்ல வேண்டியதா இருக்குது. பிரசங்கம் கேளுங்கன்னா இன்னைக்கு
இடத்துல அது வேற பெரிய நம்மள பின்னில் கூடிய சில காரியங்களா வந்துருது. அதனால ஜாக்கிரதையா நம்ம கையாள வேண்டியது வசனத்தின் அடிப்படையில இருக்கா அப்படின்ட்டு நம்ம பகுத்து ஆராய வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனா பைபிள படிக்கும் பொழுதே வசனமே நம்மளுக்கு உதவி செய்யும். எப்படி செய்யும்? நம்மளுக்கு வசனமே நமக்கு வழி நடத்தும். வசனமே நம்மை எல்லா சத்தியங்களையும் நம்மை காண்பித்து கொடுக்கும். நம்மளை வசனமே அதை நமக்கு வியாக்கியானம் செய்து கொடுக்கும். இதை நீங்க உணர்ந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அநேக நேரங்கள்ல நான் நிறைய கேள்விகள் கூட கேளுங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். வேதத்துல சில சத்தியங்கள் நமக்கு புரியல அப்படின்னா நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சபை அதை செய்யணும். நம்ம ஒருவருக்கு ஒருவர் கலந்து ஆலோசித்து சில காரியங்களை நம்ம தெளிவடைஞ்சிடும். பைபிள் காரியங்கள்ல சபை செய்யாததுனால இன்னைக்கு மத்தவங்க என்ன பண்றாங்க, துருபதேசக்காரர்கள் வந்து செஞ்சு நம்மள சபையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. சபை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பைபிளை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியணும். அதை ஒரு கான்வர்சேஷன் வந்து விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இடையில எப்போதுமே இருக்கணும். அப்ப வசனம் வந்து தன்னைத்தானே வியாக்கியானம் செய்து கொள்ளுகிறது, நமக்கு விளங்குது, அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான வளர்ச்சி தான். நம்முடைய ஒரு போராட்டமான சூழ்நிலை, ஒரு தேவை நேரத்துல நம்ம வேத வசனத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யறாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டிப்போம். வேத வசனத்தின் தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னென்னத்தையும் பேச ஆரம்பிச்சிருவோம், எப்படியோ போக ஆரம்பிச்சிரும், கதை எங்கெங்கயோ கொண்டு போயிடும். ஏன்னா பிசாசாரவை இயேசு கிறிஸ்துவே எப்படி சொன்னா, வேத வசனத்தை திருத்தி பேசுறான். ஃபர்ஸ்ட் அவன் செஞ்சது ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன செஞ்சான் பார்த்தா இதேதான் செஞ்சான். அவனுடைய டாக்டிஸ் வந்து ஒன்னே ஒண்ணுதான். அவனுக்கு தெரிஞ்சது காரியம் ஒன்னே ஒண்ணுதான். வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தைய பிரிச்சு பேசி இது இப்படிதானா அப்படிதானான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்மளை போட்டு குழப்ப வேண்டியது அவனுடைய வேலையா இருக்குது. இன்னைக்கு அவருடைய ஏஜென்ட்ஸா நிறைய பேர் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில பதில் அளிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு, அவசியமா இருக்கு. அதான் அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி இருக்கு. ரொம்ப காப்புரை, விசுவாசத்தை தற்காத்தல் அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டடிஸ் அதெல்லாம். அதுல வந்து விசுவாசம், நம்முடைய விசுவாசம் என்னன்றதை நம்ம தைரியமா அறிவித்து நம்ம தற்காக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேத வசனத்தை குறித்துதான ஒரு தெளிவுள்ளவர்களாய் நாம இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எழுதியிருக்கிறபடி, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியின்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியின்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு? உதவி செய்யறாரு. இந்த ஆவியானவரை நாம அசட்டை செஞ்சிடக்கூடாது, அற்பமா எண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு மேஜிக் காமிக்கிற ஒரு பேர் நினைச்சிடக்கூடாது, இல்ல தேவ இடத்துல இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு பலன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இவர் ஒரு நபர், இவர் தேவத்துவத்தின் எல்லா காரியங்களும் நம்மை விளங்கும்படி, தேவ ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, நம்முடைய வாழ்க்கைக்கான ரகசியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி இந்த ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். அப்படியே தொடர்ந்து 12ஆம் வசனம் வாசிங்கன்னா, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வரத்தினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட கூட சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். அப்ப அப்படியே தொடர்ந்து 15, 16 ஃபுல்லு வாசினா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேத வசனமா இருக்கு. குறிப்பா 16ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அப்ப கர்த்தருடைய சிந்தையை நாம் அறிந்து கொள்ளும்படி, கர்த்தருடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி, என்னுடைய வாழ்க்கைக்கான திட்டம் என்ன, நான் எப்படி போனோம், என்னுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய காரியம் என்ன, என்னை குறித்து கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்ன்றதை காமித்து கொடுக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு பாதை எதுன்னு காமிச்சு கொடுப்பாரு. சில நேரத்துல நீங்க நினைக்கலாம், சில நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை தடுமாறும், சில நேரத்துல ஒரு போராட்டம் வரும், சில நேரத்துல ஒரு நம்ம எடுத்த முயற்சி ஒரு லாஸ்ல இருக்கும், ஏதோ ஒண்ணு நடக்குது. ஏன்னா துன்மார்க்கமான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிசாசானவன் வந்து அநேகரை வந்து வஞ்சித்து கர்த்தருடைய பிள்ளைகளை வீழ்த்த அவன் பாடாப்பட்டுட்டு இருக்கான். அநேக போராட்டங்கள் இருக்கு, அநேக காரியங்கள் நம்மள எதிரடியா இருக்கு. அந்த நேரத்துல எது செய்யும், எது சரியா நம்ம செய்ய வேண்டியது அப்படின்ற போதிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அவசியம். நீங்க வந்து இது சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுங்களேன்,
அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க நீங்க உணர்ந்திருக்கீங்களா அத? உங்க வாழ்க்கையில வர ஒரு பிரச்சனைய நீங்க சரியா ஹேண்டில் பண்ணல, சரியா நீங்க அத வந்து கொண்டு போல அப்படின்னா, அதுவே பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்ப நம்ம வாழ்க்கையில வர எல்லா காரியங்களையும் நம்மளுக்கு உணர்த்தி, நம்மளை போதித்து, நம்மள வழிநடத்தி, "ஏம்பா இப்படி போ, இத செய், இங்க இப்படி பேசு, இப்படி வா, இப்படி பண்ணு" அப்படின்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் சரியா வழிநடத்துவார். அவர மாரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர்றதுக்கு ஆளே கிடையாது. நேரா சொல்லுவாங்கல்ல, சில பேர் ஸ்கெட்ச் போட்டு தர்றதுக்கு செம்ம அ அ ஜித்துன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சென்னை பாஷையில. அப்படி அப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு மேல ஒருத்தரும் கிடையாது. கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நமக்கு தேவையான ஆள் வந்து நிப்பாரு. கரெக்ட்டா நம்ம எதிர்க்க பார்க்கும்படி செய்வாரு. அவங்களோட கூட பேசும்படி செய்வாரு. அவங்களோட உள்ளத்துல பேசுவாரு. நம்ம சொல்றத அவங்களுக்கு புரிய வைப்பாரு. நம்மள பெர்ஃபெக்ட்டா வழிநடத்துவாரு. நீங்க ஆவியானவருடைய வழிநடத்துதல்ல மட்டும் இருந்து மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அ கடகடன்னு அடுத்த 2 காரியங்களை நாம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய சித்தத்தில் நாம் நிலை நிற்கும்படி அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம தேவனுடைய திட்டத்துல இருக்கும்படி உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ரட்சிப்பை நிறைவேற்றுவதற்கு, பூரணப்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு, அபியாசப்படுத்துவதற்கு உதவி செய்கிறாரு. நாம் தேவனோடு சரியான உறவுல வாழ்றதுக்கு உதவி செய்றாரு. வேத வசனத்தை நாம் புரிந்து கொண்டு அது நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துறதுக்கு இந்த ஆவியானவர் உதவி செய்றாரு. 4வது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். வாசிக்க வேணாம். ஒரு வசனத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். குறிச்சு வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்கள வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானோட வழி நடத்துதல எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள ஒரு விதத்துல வழி நடத்துறாரு. இதுக்கான ரிசல்ட்ட 15ஆம் சாப்டர், 16ஆம் சாப்டர்ல வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். புறஜாதிகளுக்கு யூதர் அல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போறதுன்ற ஒரு தெளிவ கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு காண்பிக்கிறாரு. எப்படி கொண்டு போகணும்ட்டு அந்த வழி நடத்துதல காமிக்கிறாரு. இதன்படி ஆதி அப்போஸ்தலர்கள் செயல்படுறாங்க. இப்படி செயல்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரிசல்ட் பயங்கரமா இருக்கு. அதுக்கான ரிசல்ட்ன்றது பெரிய அளவுல இருக்கு. அதுக்கான ரிசல்ட்ன்றது ஒரு 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 பெரிய அளவுல கொண்டு போகப்படுது. ரிசல்ட்ட கண்கூடா பார்க்குறாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வழிநடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 143ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக அப்படின்ட்டு சங்கீதக்காரன் அங்க சொல்றாரு. நம்ம வாசிக்கின்ற இந்த 119ஆம் சங்கீதத்தினுடைய 35ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்ப கற்பனைகளின் பாதையில நாம் நடக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் நம்மை செவ்வையான வழியில நடத்த அவர் வல்லவரா இருக்கிறாரு. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வதற்கு, தேவனுடைய சத்தியத்துல நாம் வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துகிறவரா இருக்கிறாரு. நம்முடைய கனிகளை கொடுத்து எல்லா விதங்களிலும் நம்மை வழிநடத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இது 4வது காரியம். 5வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குள்ளும் இருக்கிறார்ன்ற அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா சபையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மூலமாய் செயல்படுறார் அப்படின்றத சபையை நடத்துகிற ஊழியக்காரன்னு தெரிஞ்சிருக்கணும். சபையில நாம வெறும் அதாவது ஒரு பார்ட்டிசிபென்ட் சும்மா வந்து பார்த்துட்டு போறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்தவங்களும் கூட தெரிஞ்சுக்கணும். அது வந்து பார்வையாளர்கள் அல்ல, பங்கேற்பாளர்களாய் ஒவ்வொருத்தரும் இருக்கணும் அப்படின்றதுக்கு சில வேத வசனங்கள் நமக்கு அச்சா ஒரு உறுதியா இருக்கு. ஆணித்தரமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா பாடி ஆஃப் கிரைஸ்டே அப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சபையாகிய சரீரமாகிய இந்த சபை வந்து என்ன பண்ணுது? முன்னேறி செல்லுது. இதற்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். இந்த இதை நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:4. வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும்
ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியோட பிரயோஜனம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்குது. சிலத்துல அநேக காரியங்கள்ல குழப்படைஞ்சிடவே கூடாது. சரியான ஒரு தெளிவுன்றது நமக்கு அவசியமா இருக்குது, அவசியப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனங்களின்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் எல்லா வரங்களும் இருக்கு. அதை நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எதை எடுத்து பயன்படுத்துறோமோ அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த வரம்ன்றதை நம்புறேன். நம்ம எல்லாவற்றையும் செய்கிறவர்களா இருக்க முடியாதுல்ல. எல்லாமே ஒன் மேன் ஷோ மாதிரி எல்லாமே நான் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நம்மளால பண்ண முடியாது. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே செய்யறதுக்கான பலனை கர்த்தருடைய ஆவியானவர் தராரு. இதை நான் பர்சனலாவே உணர்ந்திருக்கேன். நான் சில நேரத்துல நினைச்சிருக்கேன், சர்ச்செல்லாம் நம்ம நடத்துற அளவுக்கு நமக்கு ஒரு இது கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அசிஸ்டண்டா இருந்துப்போம், சர்ச்சை வழி நடத்துறதுக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிரசங்கம் பண்றதை விட பிரசங்கம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா, ஏன்னா சின்னதுலேருந்தே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அது தெரிஞ்சுதா இருந்துச்சு. ஆனால் நடத்துறதை விட எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டு நடத்த வைக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்ப கூட விட்டா செஞ்சிருவேன். இப்ப கூட அப்படிப்பட்ட ஆள் தான் நானு. எல்லாத்தையும் கரெக்டா ஒழுங்கு பண்ணி, எவ்வளவு பெரிய மீட்டிங்கா இருந்தாலும் சரி, அதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி யாராவது நடத்துங்க அப்படின்ட்டு விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் நினைச்சிட்டேன் இதுதான் நம்முடைய வரம் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் ஒரு காலத்துல, ஏன்னா பிரசங்கம் பண்ணவே எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு கொஞ்சம் புரியுற அளவுக்கு இப்ப பிரசங்கம் பண்ண உதவி செஞ்சிருக்கிறாரு. பாடவே வராதுன்னு நினைச்சேன். அடுத்தது கர்த்தரு பாட உதவி செஞ்சாரு. மியூசிக் வாசிக்கவே வராது, நமக்கு அந்த கிருபை எல்லாம் கிடையாது, அந்த வரங்கள் எல்லாம் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தரு அதையும் வாசிக்க உதவி செய்தார். இப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாரு. நமக்கு தேவையானதை அப்பப்ப அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைகளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்ப விசுவாசிகள் அப்படின்ட்டு நாம வசனத்தை கேட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரி நம்ம உட்காந்துடவே கூடாது. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன் எல்லா ஜெபங்கள்ல எல்லா இதுலயும் கலந்துக்கோங்கன்னு சொல்றது, என் கண்ணுக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஊழியக்காரங்களா தெரிறீங்க. ஒரு இடங்கள்ல போயிட்டு பிரசங்கம் பண்ணி, பாடல் ஆராதனை நடத்தி, ஜெபத்துல நடத்தக்கூடிய ஒரு கர்த்தருடைய வேலையை செய்ய தகுதி உள்ளவர்களா என் கண்ணுக்கு நீங்க தெரியுறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எடுத்தவங்க தான் நம்ம செஞ்சிட முடியாது. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். சில வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். சில வசனத்தின் டாக்ட்ரின்ஸ் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு கட்டம் வரும், ஒரு காலம் வரும். அந்த நேரத்துல தேவை வரும்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. அற்புதங்கள் நடக்கும். நீங்க அந்த நேரத்துல போயிட்டு நம்முடைய அக்கா சாட்சி சொல்லுவாங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் முடிச்சுட்டு தான் சாட்சி சொல்லுவாங்க. அவங்க சொன்ன சாட்சியெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்காக தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் அவங்க சாட்சி கேளுங்க. அவங்க பெர்சனல் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். மத்தவங்க ஜெபம் பண்ணி நடந்துரும். அற்புதம் நடந்துரும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் 3 நாள் கழிச்சு அத பார்த்தேன். நான் மெசேஜ பார்க்குற ஆளே கிடையாது. சும்மா ஏதோ தள்ளும்போது பார்த்தா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே பார்த்தா ஜெபம் பண்ணிக்கோங்கன்ட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஐய்யயோ! என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் தான் ஜெபம் பண்ணேன். அதுக்குள்ள எனக்கு சரியா ஆயிடுச்சு அங்க. ஏன்னா அப்படிதான் கர்த்தருடைய ஆவியானவர்ன்றவரு ஒருத்தர்ட்ட இருந்து அவர் மூலமா தான் வரணும்னு கிடையாது. எல்லாரோடும் இன்னைக்கு கிரியை செய்கிறாரு. அப்ப சிலதுல உங்கள்ட்ட சில பேர் கேள்வி கேட்கும்போது வேத வசனத்தின் அடிப்படையில நீங்க போதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஜெபிங்கன்னு சொல்லும்போது ஜெபம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிரசங்கிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஜெபத்தை நடத்த தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த ஆவியானவர் நம்மை அந்த விதத்துல எக்யூப் பண்றதுக்கு அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரு. அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறாரு. இந்த 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எப்படி போட்டிருக்கு பாருங்க. ஆவியின் அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கு. இப்ப எனக்குன்னு ஒரு பிரயோஜனம் இருக்கு, எனக்குன்னு ஒரு தேவை இருக்கு. அந்த தேவைக்கு ஆவியானவருடைய கிரியை நான் எடுத்து பயன்படுத்துறேன். இதே மாதிரிதான் உங்களுக்கு எல்லாருக்குமே தேவனுடைய வரம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஆற்றல் இருக்கு. இதை நான் பயங்கரமா விசுவாசிக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன். உங்க எல்லார் மேலயும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கு. உங்கள் எல்லாருனாலையும் தேவனுடைய எல்லா சகல காரியங்களையும் உங்களால செய்ய முடியும். இது ஊழியத்துல மாத்திரமல்ல, வேலையிலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, எல்லா காரியங்களையும் உங்களை நடத்துகிறதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. அவரோட வழி நடத்துதல் எப்போதுமே நீங்க ஒப்பு கொடுக்க கத்துக்கோங்க. அவரோட நடத்துதல் சூப்பரா இருக்கும். அதை நீங்க ஒரு முறை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. அது ஒரு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல இருக்கும். நீங்க ரொம்ப நாள் பயந்துட்டு இருக்க காரியமா இருக்கும். ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவரே எனக்கு புரியல, எனக்கு தெரியல, இது எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியல
அவன் மனசுல நீங்க பேசுங்கன்றீங்க போங்களேன், எதிர்த்து சிரிச்சுக்கிட்டே வருவான். அவ்வளவுலாம் நம்மளை பார்த்து முறைச்சவங்க கூட சிரிச்சுக்கிட்டே வருவான். நீங்க உண்மையா நான் சொல்றேன். இது இது கிடையாது. மேஜிக்கோ, ஏதோ மந்திரம் போடுறதோ, இது மாயம் பண்றதோ, இல்ல வசியம் பண்றதோ கிடையாது. இது அப்படி கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் சகல காரியங்களிலும் உங்களை செவ்வையான வழியில நடத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவருடைய வழி நடத்துதல நீங்க அனுபவிங்க. அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஆலோசனை. அவருக்கு ஒப்பு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு போய் அத பண்ணணும், இத செய்யணும், அத செய்யணும்லாம் கிடையாது. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல நாங்க நடத்தும்படி உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி, உம்முடைய வழி நடத்துதலின்படி நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்ட்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய வழி நடத்துதல்ன்றது அபாரமா இருக்கும். ஒரு பூச்சி இருக்கு, ஒரு பாம்பு இருக்குன்னா ஆவியானவரே கொஞ்சம் இத இப்ப இங்கேயே வைங்க. அந்த கொம்பு எடுத்துட்டு வரேன்ட்டு கூட போயிட்டு நடுராத்திரில போயிட்டு பாம்பெல்லாம் அடிச்சிருக்கேன். உண்மைதான். சார பாம்பு எவ்வளவு வேகமா போகும்னு தெரியும்ல. அது அவ்வளவு நேரம் இப்படி வந்தது, தலைய தூக்கி கல்லு மேல வச்சுட்டு அடிப்பான்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. நீ இங்கேயே இருன்ட்டு போயிட்டு, அதுவும் கையில எதுவும் கிடைக்கல. சும்மா இவ்வளோண்டு ஒரு களக்கொட்டையோட குச்சி தான் இருந்துச்சு. அது களக்கொட்டைய புடுங்கி அது கட்டைய எடுத்துட்டு போட்டு அத அடிச்சு சாவடிச்சுட்டேன். நைட் 2 மணிக்கு. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப ஆவியானவருடைய வழி நடத்துதல்ன்றது ரொம்ப அற்புதமானது. எல்லா நேரங்களிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியது. இமிடியேட்டா உதவி செய்யக்கூடியது. இப்ப கேட்டுட்டு 3 மணி நேரம் கழிச்சு அவர் உதவி செய்யறவர் கிடையாது. நீங்க கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உதவி செய்யக்கூடியவர். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறாருல்ல. அப்ப இது எப்போ வரும்னா, தொடர்ந்து செயல்பட்டுட்டு இருக்கும்போது தான் வரும். அவர் சொல்றத நாம கேட்கணும். அப்பதான் நாம சொல்றத அவர் கேட்பார்ல. அவர் சொல்றத நம்ம கேட்கணும்ல. சிலதுல இது செய்யாதன்னா செய்யக்கூடாது. இது போகாதன்னா போகக்கூடாது. இத பண்ணாதன்னா பண்ணக்கூடாது. இப்படி நாம செய்யும் பொழுது, நாம சில விஷயங்கள சொல்லும் பொழுது, அவர் அந்த ஒரு ஒத்திசைவு வந்துரும்ல. கர்த்தருடைய ஆவியானவருக்கும், நம்முடைய ஆவிக்கும் ஒரு ஒத்திசைவு வந்துரும். அப்ப கரெக்ட்டா அந்த ஒரு ஒரு வேவ் லென்த் சிங்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி வேவ் லென்த் சிங்க் ஆகி கரெக்ட்டா கொண்டு போகப்படும். அப்ப இந்த ஆவியானவர் நம்மை சகல காரியங்களிலும் நம்மை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். அப்படியே 8ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு கற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 11ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இது கவனிங்க. அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த ஒரே ஆவியானவர் மேல சொன்ன எல்லாவற்றையும் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப மனுஷர் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். அது சபையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த ஆவியானவர் சகல காரியங்களிலும் நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப மொத்தம் 5 காரியங்கள். 1, நம்ம ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்த, அது நடைமுறைப்படுத்த உதவி செய்கிறார். தேவனோடு கூட சரியான உறவில வாழ நமக்கு உதவி செய்கிறார். வேத வசனத்துல நாம் தெளிவடைய உதவி செய்கிறார். வேத வசனத்தை நம்ம அபியாசப்படுத்த உதவி செய்கிறார். 4வது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட விதத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நோக்கத்துல நாம் நடக்க உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சக மனிதர்கள் மூலமாய் நமக்கு உதவி செய்து எல்லாவற்றையும் நாம சரியான விதத்துல கொண்டு போகிறதற்கு ஒரு ஒத்திசைவை, ஒரு ஒருமனத்தை, எல்லாவற்றையும் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இது நம்ம மறந்துடவே கூடாது. ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ல 4ல இருந்து அப்படியே வாசினா, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல. அதாவது ஒரு உடம்புல அநேக அவயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நோக்கம் ஒண்ணு, ஆனா செயல் வேற இருக்கிறது பாரு இருக்கிற மாதிரி. அப்படியே 8ஆம் வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் வீட்டுல போய் வாசிங்க. சரியான ஒரு மெட்டபர்ஸ், ஒரு உருவகம். சரீரத்துல கனம் உள்ளது, கனவீனம் உள்ளது அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே அதுக்கான தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது போல, சபையா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. அது எல்லாரும் நம்ம அறிய வேண்டியது அவசியமா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். எல்லாருக்குள்ளயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்துற மாதிரியே உங்களுக்குள்ளும் இருக்கிறாருன்றதை நான் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கும் எனக்குள்ளயும் இருக்கிறாரு, என்னை வழி நடத்த உதவி செய்யறாரு, நான் செயல்படணும்ன்றது உங்களுக்கும் தெரியணும்.
அது அது அந்த சிங்க் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சின்ன ஒரு 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 சில வசனங்கள நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் நிருபத்துல 10ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனம், 25ஆம் வசனம் சொல்லுது. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல் நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதாவது மியூச்சுவலான ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கு. நாம சில காரியங்களை பகிர்ந்து கொடுக்குறோம், அவங்க சில காரியங்கள் நமக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. இப்படி ஆலோசனையோ அறிவுரையோ கர்த்தருடைய ஆவியானவர் நிறைந்து கர்த்தருடைய ஆவியில நிறைந்து இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல்ல ஒப்பு கொடுத்திருக்கும் போது, ஒரு குடும்பமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் சரி, இங்க நான் பெரியவன் நீ பெரியவன்ற இதே கிடையாது. இங்க எல்லாருமே தேவனுக்கு முன்பாக சமமா இருக்கிறோம். எல்லாருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானவர் வழி நடத்துகிறாரு. எல்லாருக்குள்ளயும் தேவனுடைய ஆவியானவர் போதித்து நடத்த அவர் வல்லமை இருக்கிறாரு. சபையை அப்படிதான் அவர் கொண்டு போறார். எபேசியர் எழுதுற நிருபம் 4ஆம் அதிகாரத்துல சபையை குறித்து சொல்லும் போது சொல்றாருல, எபேசியர் 4ல 12ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, பரிசுத்தவான்கள் சீர்படுத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்திற்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. அப்ப சபையில அப்போஸ்தலர்களை தீர்க்கதரிசிகளை போதகர்களை சுவிசேஷகர்களை மேய்ப்பர்களை சபையில எதுக்கு ஏற்படுத்துறாருன்னா எதிர்க்கு அப்படின்னா, ஒருத்தருக்காக ஒருத்தர் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு சரீரத்தின் அவயங்களை போல செயல்பட்டு சபைய குடும்பத்தை வழிநடத்த கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவரை செயல்பாடுகள் என்ன அப்படின்றது நீங்க அறிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் ஒரு வாரம் அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடுகள் பற்றி நம்ம பார்க்கத்தான் போறோம். அப்ப ஆவியானவருடைய செயல்பாடுன்றது நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணி இல்ல ஏதோ நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆவியானவர் ஞானத்தோடும் விவேகத்தோடும் பகுத்தறிவோடும் கூட நம்ம வழிநடத்த உதவி செய்யறார். பகுத்து பார்த்து நம்மளை அறிய உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். இது ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துதில்ல உங்க காரியங்களை விடுங்களேன், அதோடைய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒண்ணு பெரிய ஜபம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, இந்த நாளை நான் உமக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆவியானவர் எங்களை வழி நடத்தட்டும். சங்கீதக்காரன் சொன்னார்ல 143ஆம் சங்கீதத்துல, உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான வழியில நடத்துவாராக. ரொம்ப சூப்பரான ஜபம் அது. ஜபமே பண்ண தெரியல கூட இந்த ஒரு வசனத்தை பண்ணிட்டு போயிடலாம். 143ஆம் சங்கீதத்துல வாசிச்சோம்ல அந்த வசனம், அது ரொம்ப நல்ல வசனம். உங்களுடைய நல்ல ஆவி எங்களை செவ்வையான வழியில நடத்துவாராக என்று ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தருடைய வழி நடத்துதல நீங்க பார்ப்பீங்க. நம்ம நேரம் எழுந்து நிற்கலாம்.